சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். எப்பவும் கவனமா தான் இருப்பேன்க்கா. அவங்க டிராமா பண்ணி பிளான் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. தம்பி எல்லாத்தையும் சொன்னாரு. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். சென்னையில எங்க குழந்தை தூக்குனாலும் அங்கதான் கொண்டு வந்து விற்பாங்க. தினமும் கடத்துற குழந்தைங்கள ஒரு வாரம் வச்சிருந்து மொத்தமா ஒரு கண்டெய்னர்ல போட்டு அனுப்பிடுவானுங்க. அங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன். உன் குழந்தை அங்க இருந்தா அவங்க கையில காலையாவது விழுந்து நான் வாங்கி தரேன். அது என் பொறுப்பு. ஆனா பணம் கேட்பாங்க. பணம் கொடுக்கறதுக்கு நீ ரெடியா இருக்கணும். கண்டிப்பா கொடுத்துடலாம். எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடலாம்க்கா. சரி, நம்ம வீணாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தைக்கு தான் ஆபத்து. குழந்தை அங்க இருந்து போயிருச்சு, அதுக்கப்புறம் அவளை நம்ம மீட்கவே முடியாது. வாங்க நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். வாங்க சீக்கிரம் போலாம். வாங்க. விஜய், இந்தாங்க ஜூஸ் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம் தீபன். விஜய், நீங்க குணமாயிட்டு வீட்டுக்கு வந்து எவ்வளவு வேணாலும் கோவப்படுங்க, எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏங்க, டேப்லெட் சாப்பிட்டா தாங்க போன் ஜாயின் ஆகும். டேப்லெட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாவது வயிற்றுல ஏதாவது இருக்கணும்ல. ப்ளீஸ் விஜய், கோஆப்ரேட் பண்ணுங்க. நான் சாப்பிடுங்க ப்ளீஸ். குணா, நீங்க வரவே வராத. அப்படியே போயிடு. இல்ல இந்த ஜூஸ் கிளாஸ் மூஞ்சில எடுத்துருவேன் சொல்லிட்டேன். விஜய், அப்படி என்ன நான் பண்ணக்கூடாத தப்பு பண்ணிட்டேன்? உன் வைஃப் உன்னை பாத்துக்கிட்டோன்னு விட்டுட்டு போன, அது தப்பா? தீபன் சார், நீங்களே சொல்லுங்க, அது தப்பா? நிச்சயமா அது தப்பு இல்லை. ஆனா விஜய் பிரதருக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. எல்லாரோட பிரச்சனையும் நல்லா புரிஞ்சுக்கிற விஜய்க்கு இந்த பிரச்சனையை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியலையே. விஜய், ஃப்ரெண்ட்ஸா எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. நீ நம்ம டீம்ல இன்டெலிஜென்ட் ஆனவன் தான், நான் இல்லன்னு சொல்லல. எங்க குடும்ப பிரச்சனை எல்லாத்துக்குமே நீ தான் சொல்யூஷனே சொல்ற. ஆனா இந்த விஷயத்துல நீ பண்றது மகா தப்பு. அதை எடுத்து சொல்றது எங்களோட பொறுப்பு. டேய், மல்லி சின்ன தப்பாடா பண்ணிருக்கா. என் பொண்ணை கூட்டிட்டு போகாத நான் படிச்சு சொன்னேன். அதை கேட்காம கூட்டிட்டு போய் அவளை தொடச்சிட்டு வந்து நிக்கிறாடா. இப்ப என் குழந்தை எங்க இருக்கான்னு தெரியல. எப்படிடா எப்பவும் போல அவகிட்ட பேச முடியும்? எனக்கு எல்லாமே என் பொண்ணு தான். அவ எல்லாமே என் வாழ்க்கையே இல்ல. இப்ப என் பொண்ணை தொலைச்சிட்டு நான் அனாதையா இருக்கேன்டா. எனக்கு புத்தியே கலங்கிருச்சு. என்னால எதையுமே யோசிக்க முடியல. என் காலும் பிராக்சர் ஆகி என் பொண்ணை கூட தேட முடியாம நான் பைத்தியமாய் உட்கார்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியும் விஜய். அதே சமயத்துல மல்லி குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவு அலைஞ்சுகிட்டு இருக்கான்னு நீயும் தெரிஞ்சுக்கணும். ராத்திரி பகலுன்னு பார்க்காம அலையிறா. அவ சாப்பிடறாளா தூங்குறாளான்னு கூட தெரியல, அப்படி அலையிறா. பல சமயத்துல உயிரை பணைய வச்சுட்டு அலையறாங்க பாஸ். நேத்தெல்லாம் கூட அந்த கலாவதியை சேஸ் பண்ணிட்டு போய் அவ வெண்பாவை கடத்தி வச்சிருந்த குடோனுக்கே போயிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ். மல்லி போலீஸை கூட்டிட்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கலாவதி அங்கிருந்து ஆம்புலன்ஸ்ல தப்பிச்சு போயிட்டாங்க. ஆம்புலன்ஸ்ல தப்பிச்சு போனாளா? இப்ப அந்த கலாவதியோட போட்டோவை போலீஸ் எல்லா செக் போஸ்டுக்கும் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு காரணமே மல்லி தான். மல்லி அவ்வளவு எஃபர்ட் எடுத்திருக்காங்க. அந்த கலாவதியோட போட்டோ கிடைச்சிருச்சா? தீபன், உங்ககிட்ட அவ போட்டோ இருக்கா? இருக்கு. தோ இவதான் அந்த கலாவதி. இல்ல சார், இங்க ஏறுங்க சார். இல்லங்க, வேண்டாம், பிரச்சனை பண்ண வேண்டாம். அவங்கள விட்டுருங்க. குழந்தைய கூட்டிட்டு போறாங்க, விட்டுருங்க. வாங்க. தீபன், இந்த லேடியை நான் பார்த்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இவளை நான் பார்த்தேன். எப்ப பாத்தீங்க விஜய்? எங்க பாத்தீங்க? நான் நேத்து ஒரு ஆம்புலன்ஸ்ல மோதினேன்ல, அது இந்த லேடி இருந்த ஆம்புலன்ஸா? இதுல மோதி கீழே விழுந்தப்பதான் எனக்கு அடிபட்டுச்சு. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? நிச்சயமா அது இவதானா? என்னால அவ முகத்தை மறக்கவே முடியாது. நிச்சயமா அவதான். அந்த ஆம்புலன்ஸ்ல வெண்பா இருந்தாளா விஜய்? குழந்தைகளுக்கு ஃபுட் பாய்சன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம்னு சொன்னாங்க. நான் அதை கவனிக்கல கூட. கடவுள், என் பொண்ணை என் பக்கத்துல கொண்டு வந்திருக்காரு, நான் கவனிக்காம இருந்திருக்கேன். விஜய், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்த விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். நான் இதை பத்தி தீபிகிட்ட சொல்லி ஐடியா கேட்கிறேன். ஓகே? வேண்டாம் தீபன், அவங்க கிட்ட கேட்க வேண்டாம். விஜய், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க அவங்க.
ஆக்சுவலி அந்த கலாவதியோட போட்டோவை ட்ரேஸ் பண்ணி எங்ககிட்ட கொடுத்ததே தீபிகா தான். அதனால இந்த சமயத்துல அவங்கள அவாய்ட் பண்ண வேண்டாமே, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் கால் பண்றேன். என்ன தீபன்? தீபிகா, நம்ம விஜய் அந்த கலாவதியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. அது என்னன்னு கொஞ்சம் கேள. என்ன விஷயம்? எதை பத்தி பேசணுமா? அந்த கலாவதியை பத்தி நீ அவர்கிட்டே கேள. சரி, போனை கொடுக்குறியா? ஒரு நிமிஷம். தீபிகா லைன்ல இருக்கா, அவள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் மேடம், ஒரு முக்கியமான விஷயம். அந்த கலாவதியை நான் பார்த்தேன் மேடம். என் கண்ணு முன்னாடி தான் அவ இருந்திருக்கா. என் குழந்தை அந்த ஆம்புலன்ஸ்ல தான் இருந்திருக்கா. ஆனா அது தெரியாம நான் அவங்கள போக விட்டுட்டேன். என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு இருந்தா அவளை நான் மிஸ் பண்ணிட்டேன் மேடம். விஜய், என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. நீங்க ஏதோ பதட்டத்துல இருக்கீங்க. ப்ளீஸ் காம் யுவர் செல்ஃப். நீங்க தெளிவா சொன்னாதான் இதுல என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ண முடியும். மேடம், நான் போரூர் பக்கத்துல வந்துகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு இடத்துல நான் தெரியாம ஆம்புலன்ஸ்ல மோதிட்டேன். என்னால உடனே எந்திரிச்சு நடக்க கூட முடியல. அப்போ அங்க இருந்தவங்க எல்லாம் அந்த ஆம்புலன்ஸ்காரங்க கிட்ட சண்டை போட்டு அதே ஆம்புலன்ஸ்ல எனக்கு ஏத்துறதுக்கும் முயற்சி பண்ணாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல கதவு திறந்தப்போ அந்த கலாவதி அங்க இருந்தா. நான் அவளை பார்த்தேன். அப்ப எனக்கு அடிபட்டு இருந்ததுனால என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் அந்த ஆம்புலன்ஸ்ல ஏற வேண்டாம்னு முடிவு பண்ணி ஒரு ஆட்டோல ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். தீபன் இப்பதான் அந்த கலாவதியோட போட்டோ காமிச்சாரு. கண்டிப்பா அந்த ஆம்புலன்ஸ்ல என் பொண்ணு இருந்திருப்பா. நான் மிஸ் பண்ணிட்டேன் மேடம். ஐ யூ ஷூர் விஜய்? உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா நீங்க அந்த கலாவதியை தான் பாத்தீங்களா? 100% நிச்சயமா தெரியும் மேடம். எந்த இடத்துல அந்த ஆக்சிடென்ட் நடந்தது? போரூர் ஏரி முடிகிற இடத்துல மேடம். ஓகே விஜய், இது நான் டீல் பண்ற கேஸ் இல்ல. ஆனாலும் பரவாயில்ல, நானே நேரா ஸ்பாட்டுக்கு போறேன். அங்கிருந்து இந்த கேஸ் எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு நான் முடிவு பண்றேன். மேடம், நீங்க மட்டும் என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா என் லைஃப்ல உங்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். தீபன் உங்க ஃபேமிலி பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காரு. நீங்க ஒரு அழகான குடும்பம். உங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க கூடாது. என்னால மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். உங்க வெண்பாவை நானே கண்டுபிடிச்சு தரேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன சொல்றாங்க விஜய்? ரொம்ப அக்கறையா பேசினாங்க. தீபன் சொன்னது உண்மைதான். அவங்க முன்னாடி மாதிரிலாம் பேசல. ரியல் கன்சர்னோட பேசினாங்க. என் கேஸ் இல்ல, ஆனாலும் இப்பவே ஸ்டேஷனுக்கு போய் விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க இறங்கினா நிச்சயம் வெண்பாவை கண்டுபிடிச்சிடுவாங்க. தீபன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இன்னும் அவங்க பழைய மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டேன். விஜய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துகிட்டா. இப்போ கூட நீங்க திட்டது முழுசா தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். முதல்ல குழந்தைய கண்டுபிடிக்கட்டும், அதுக்கப்புறமா அவளை பாராட்டிக்கலாம். எப்படியோ என் பொண்ணை மட்டும் அவங்க காப்பாத்தி கொடுத்துடணும். அவங்க மட்டும் காப்பாத்தி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருப்பேன். ஹலோ சார். வாங்க மேடம், வாங்க. நீங்க இன்வெஸ்டிகேஷன்ல எத்தனை மெடல் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கையில் எடுத்த எந்த கேஸ்லயும் ஃபெயில் ஆனதே இல்ல. குற்றவாளிகள் தப்பிச்சதே இல்ல. நீங்க எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண வரீங்கன்னா அது எங்களுக்கு தான் மேடம் பெருமை. வெல்கம். யூ ஆர் வெல்கம் மேடம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? எனக்கு வேகமா பிரீஃப் பண்ணுங்க. நமக்கு ரொம்பலாம் டைம் இல்ல. மேடம், நீங்க கொடுத்த லொகேஷனை வச்சு அந்த கலாவதியோட குடோனை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நாங்க அங்க போனப்ப அவ ஜஸ்ட் அப்பதான் அங்கிருந்து குழந்தைங்களை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டா. வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கானா? எதுல ஷிஃப்ட் பண்ணா? மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன? ஒரு ஆம்புலன்ஸ்ல தான் கூட்டிட்டு போயிருக்கா மேடம். அந்த ஆம்புலன்ஸ் பத்தி நமக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? அதோட நம்பர் தெரியுமா? அந்த வெஹிக்கிளோட மாடல், இதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? எஸ் மேடம், அந்த ஆம்புலன்ஸ் நம்பர் TN09CY8833. ஆனா அதை செக் பண்ணப்ப அதுவே ஃபேக் நம்பர்னு தெரிஞ்சது மேம். அந்த ஆம்புலன்ஸ் ஜினோ 850 மாடல் வேன் மேடம். சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பழைய மாடலை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த நம்பரை வச்சு நாம என்ன பண்ணிருக்கோம்? எல்லா செக் போஸ்ட்லயும் அந்த நம்பரை கொடுத்திருக்கேன் மேடம். எல்லா டிராஃபிக் போலீஸ் கிட்டயும் அந்த நம்பரை கொடுத்திருக்கோம். அந்த நம்பர் ஆம்புலன்ஸ் வந்தா உடனே ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கேன். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் சொல்லியிருக்கேன். என்ன ரிசல்ட் சொல்லுங்க, அது சொல்லுங்க. இது வரைக்கும் அந்த நம்பர் ஆம்புலன்ஸ் எங்கேயும் ரெக்கார்ட் ஆகல. சோ அந்த ஆம்புலன்ஸ் மாங்காடு ஏரியாவை தாண்டல மேடம். அதான் தனியா ஒரு ஃபோர்ஸ் அனுப்பி மாங்காடு ஏரியாவை
சலடை போட்டு தேட சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த ஆம்புலன்ஸ் பத்தி எந்த ரிப்போர்ட்டும் வரல மேடம். எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல நீங்க கோட்டை விட்டுட்டீங்களோன்னு தோணுது மிஸ்டர் ரவீந்திரன். என்ன மேடம், எப்படி இந்நேரம் அந்த ஆம்புலன்ஸ் பார்டர் தாண்டி இருக்கவே வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க? இந்த சைல்ட் டிராபிகிங்ல ஈடுபட்டிருக்கிற டீம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டீம். அவங்க இடையிலேயே அந்த ஆம்புலன்ஸோட நம்பரை மாத்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே உங்களோட ஸ்டேட்மெண்ட் படி அவங்க யூஸ் பண்ணிருக்கிற நம்பரும் ஃபேக் நம்பர். சோ இடையில இன்னொரு நம்பரையும் மாத்திட்டாங்க. நீங்க பழைய நம்பரையே தேடிட்டு இருந்திருக்கீங்க. ச்சே, இதை நான் யோசிக்கவே இல்லை மேடம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஒரு டீம் உடனே அனுப்புங்க. ஆம்புலன்ஸ் அந்த குடவுன்ல இருந்து கிளம்பின நேரத்துல இருந்து அந்த ஆம்புலன்ஸ் எந்தெந்த ரூட்ல எல்லாம் போயிருக்குன்னு சிசிடிவி கேமராவை பார்க்க சொல்லுங்க. ஓகே மேடம். நம்பரை பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஆம்புலன்ஸோட மாடலை மட்டும் வச்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சரி மேடம். போரூர் ஏரி கிட்ட மிஸ் ஆன வெண்பாவோட அப்பா அந்த ஆம்புலன்ஸ பாத்திருக்காரு. அதுல கலாவதி இருந்ததையும் பாத்திருக்காரு. சோ அந்த ரூட்ல தான் அவங்க போயிருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அந்த ரூட்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணா ஆம்புலன்ஸ் எங்க போயிருக்குன்றத நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஒரு பெரிய டீம் இதுல இன்வால்வ் ஆனாதான் சீக்கிரமா இதை கண்டுபிடிக்க முடியும். உடனே கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க ரவீந்திரன். ஷூர், ஏற்பாடு பண்றேன் மேடம். கண்ட்ரோல் ரூம். எங்கடா தப்பிச்சு ஓட பாக்குற? தப்பிச்சு போவியா? சொல்லு. டேய் ரொம்ப அடிக்காதடா. உடம்புல காயம் இருந்தா அப்புறம் அந்த ஆளு ரேட்டை கம்மி பண்ணிடுவான்டா. பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு சௌரியரி குச்சி வெளியே போயிட்டானே. டேய் இங்க வா. இங்க சாப்பாடு நல்லா இல்லையா? நல்லா இருக்கு அங்கிள். அப்புறம் எதுக்குடா இங்க இருந்து ஓடுன? நான் என் வீட்டுக்கு போகணும். என் அம்மா கிட்ட போகணும். டேய் இனிமே உனக்கு வீடெல்லாம் எதுவும் கிடையாது. உன் அம்மா அப்பா இனிமே யாரையும் பார்க்க முடியாது. இன்னும் 2 நாள்ல நாட்டை விட்டே போயிடுவ. அதனால ஒழுங்கா கொடுக்கறத சாப்பிட்டுட்டு பேசாம இருக்கணும், புரியுதா? இல்லைன்னா செத்துருவ. டேய் கிச்சா, இன்னும் 2 தடவை பாரு மீறி ஏறி குதிச்சானா கைய காலை உடச்சு விட்டுரு. நமக்கு கிட்னி எதுவுமே பத்திரமா இருந்தா போதும், புரிஞ்சுதா? சரிண்ணே. டேய் காதுல விழுந்துச்சா? தப்பிக்க முயற்சி பண்ண கைய காலை உடச்சு விட்டுருவேன். எழுத்துட்டு போடா. டேய் வாடா, நடடா, நட. போ. டேய், உட்காரு, போ. உட்காரு. அங்கிள் அங்கிள் தப்பிச்சு வர பாக்க. அடிக்காதீங்க அங்கிள். டேய் கை நீட்டு. அந்த டேவிட் ஆள் சிக்கிட்டானே, எடுத்துட்டு வரவா? கூட்டிட்டு வாடா, அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரிண்ணா, வரண்ணா. ஒவ்வொரு ஊருக்கும் குப்பை கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் தேவைப்படுது. அப்படி ஒரு இடம் இருந்தாதான் அந்த ஊரே சுத்தமா இருக்கும். இந்த இடம் மெட்ராஸுக்கு அப்படி ஒரு இடம் தான். அப்படி குப்பையை கொட்டுற இடத்துல தான் குழந்தைங்களை கடத்தி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கல, பல வருஷமா இங்க நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் இதோடலாம் சம்பந்தப்பட்டு இருந்திருக்கேன். அது எவ்வளவு பெரிய பாவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப நான் அதை விட்டுட்டேன். இன்னைக்கு உன் பிள்ளைக்காக தான் இந்த இடத்துக்கே நான் வரேன். முத்து, வண்டியை நிறுத்து. பாத்து மல்லி. இங்கதான் அந்த இடம் இருக்கா? அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட முடியுமா என்ன? இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போகணும். அக்கா, அதுக்கு வண்டியிலே நேரா போய் இறங்கி இருக்கலாமே. வண்டியில போய் இறங்கினா உயிரோட திரும்பி வர முடியாது. பரவாயில்லையா? வேண்டாம்க்கா, இங்க இருந்து நடந்தே போயிடலாம். இங்க வண்டியை நிறுத்தினா பத்திரமா இருக்கும்ல. அங்க எல்லாரும் போக போறது இல்ல. நானும் மல்லியும் மட்டும் போறோம். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. அது எப்படிக்கா அவங்கள மட்டும் தனியா அனுப்ப முடியும்? என்ன நம்பி தானே வந்த, என்ன நம்பி அனுப்பிவிடு. இல்லங்க, மல்லி எல்லாம் தனியா அனுப்ப முடியாது. நானும் அவ கூட வருவேன். அப்ப குழந்தைய இங்க தேடலான்றத மறந்துடுங்க. அண்ணி பரவாயில்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானே வரேன். நீங்க தைரியமா இருங்க அண்ணி. நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த இடத்தை நம்ம கடக்கறதையே நிறைய கண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தப்பான எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு உள்ள போற நாம திரும்பி வெளியே வர முடியாது.
அதனால அப்படி யாருக்கு ஒரு எண்ணம் இருந்தாலும் அதை மறந்துடுங்க, புரியுதா? இங்க பாருங்க, எங்களுக்கு எங்க பொண்ணு கிடைக்கணும். அவ மட்டும் கிடைச்சா போதும். எங்களுக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது. மல்லிய நீங்க கூட்டிட்டு போங்க. வாமா. போயிட்டு வரேன் அண்ணி. மல்லிமா கிட்ட போகணும். மல்லிமா, மல்லிமா, நான் மல்லிமாட்ட போகணும். ஏய் சும்மா மல்லியம்மா நொல்லியம்மான்னுட்டு அப்படியே அரைஞ்சிருவேன் பாத்துக்க. ப்ளீஸ், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை விட்டுருங்க ஆண்டி. உங்க வீட்டுல எங்களை மாதிரி குழந்தைங்க இல்லையா? குழந்தைங்க இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? ஏய், உனக்கு போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு பேசாம இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஓவரா பேசுனே கொன்னுடுவேன், கொன்னு. நான் யாரு என்னன்னு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவனுங்க என்ன வேற இந்த பிசினஸ்க்குள்ள இழுத்து விட்டுட்டானுங்க. அதனாலதான் நான் உன்னை அடிக்காம வச்சிருக்கிறேன். இதுவே என் பழைய பிசினஸா இருந்ததுன்னு வச்சுக்க, நானே கைய உடைச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பேன். ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன்னு சந்தோஷப்படு. டேய், என்னடா கம்பவுண்டரை கூப்பிட போனவன் ஆளை காணோம்? இதோ வந்துருவாங்க. இதோ இவர்தான் இந்த கம்பவுண்டர். கலா சிஸ்டர், நமஸ்காரம். வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? யோ, நம்ம என்ன சம்பந்தமா பண்ண போறோம்? குசலம் விசாரிச்சுட்டு இருக்கிற? வந்தமா வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம எப்படி வேலையை பாக்குறது? இங்க உட்கார்ந்து இருக்குதே குட்டி பிசாசு, இதுக்கு காய்ச்சல் அடிக்குது. உடனே குணமா வர மாதிரி ஏதாவது மருந்து கொடுத்துட்டு போ. யோ, நீ உன்னை டாக்டர்னே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அட தொட்டு பார்த்து மருந்து கொடுத்துட்டு போயா? கலா சிஸ்டர், காலம் மாறிட்டு இருக்குல்ல, அதுக்கேத்த மாதிரி நாமளும் மாறணும். இல்லனா பேஷண்ட் யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் யாரு என்ன கம்பவுண்டர்னு கூப்பிடுறது இல்ல, டாக்டர்னு தான் கூப்பிடுறாங்க, தெரியுமா? அடச்சி, சீக்கிரம் மருந்து கொடுத்துட்டு கிளம்பியா. தள்ளி உட்கார்ப்பா. பாப்பா, இந்த குடிமா. குடிமா, இனிப்பாதான் இருக்கும். தைரியமா குடி, ஒண்ணும் செய்யாது. குடி. குடு. அங்கிள், எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க அங்கிள். நாங்க எங்க அப்பா அம்மா கிட்ட போகணும். நான் மல்லிமா கிட்ட போகணும். ப்ளீஸ் அங்கிள், கூட்டிட்டு போங்க. என்ன கலா சிஸ்டர், இந்த பொண்ணு என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா? இந்த பொண்ணு என் வேலைக்கே உழ வைக்க பாக்குறா. ஏய், சும்மா இருக்க மாட்டே. உன்னையே வெளியே விட போறது இல்ல, இதுல எல்லாரும் வேற சேர்த்துக்கிறியா? அடிச்சு மூஞ்சுக்கு தான் உடைச்சிருவேன். இந்த சிறப்பை இன்னும் 2 வேலை கொடுங்க. சாதாரண காய்ச்சலா இருந்தா சரியாயிடும். வேற காய்ச்சலா இருந்தா டெம்பரேச்சர் குறையாது. ஜோரம் குறையாதா? அப்புறம் எதுக்கு மருந்து கொடுத்த? எல்லா காய்ச்சலும் மருந்துலயே குணமாகாது. வேற காய்ச்சல் வந்தா ஹாஸ்பிடல் போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சாயங்காலம் பாத்துக்கலாம், நான் வரேன். யோ, ஆம்புலன்ஸ் டிரைவர்னு நிறைய செலவு பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன்யா. அந்த கிளைண்ட் வேற இந்த பொண்ணு தான் முக்கியமா வேணும்னு சொல்றான். ஜோரம் சாயந்தரத்துக்குள்ள சரியாவல, உன்னை தொலைச்சிருவேன் பாத்துக்க. இந்தா உன் பீஸ் வாங்கிக்க. புடி. என் ஃபீஸ் 500 ரூபா. 500 ரூபாயா? 100 ரூபா தானையா வாங்கிட்டு இருந்த? நான் இப்ப ஸ்டெதோஸ்கோப்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் எப்படிமா 100 ரூபாயில வாழ முடியும்? 500 ரூபா கொடுங்க. இந்தாயா, நல்லா கல்லா கட்டுறியா நீ. சாயந்தரம் ஒரு வாட்டி வந்து பாத்துட்டு போ. சரிங்கம்மா, இந்தாங்க குடிங்க. இன்னும் எவ்வளவு தூரம்க்கா போகணும்? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம். Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.